வணக்கம். தீபாவளினாலே அதிரசம் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு பச்சரிசி 1 கிலோ. இதை நல்லா ஒரு 5-6 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நிழலில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் காய வச்சு அதை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. மிஷினில் அதிரசத்துக்கு சொன்னாலே கொஞ்சம் நொறுன்னு அரைச்சி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரைச்சிட்டு வாங்க. கோதுமைலாம் அரைச்சிருந்தாங்கன்னா அரிசி அரைச்ச பிறகு அரைச்சிட்டு வந்துடுங்க. மாவை நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெல்லம், பாகு வெல்லம் வந்து 3/4 கிலோ, சுக்குத்தூள் 1 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன். நெய் போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். வெல்லத்தை நல்லா பொடிச்சு போட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து அந்த வெல்லத்தை ஃபுல்லாக கரைச்சிக்க போகிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை ரிலாக்ஸாக விட்டுடலாம். அப்போ தான் அதில் இருக்க மணல், வண்டல் எல்லாம் அடியில் தங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எந்த பாத்திரத்தில் நம்ம பாகு எடுக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பாகு வந்து நல்லா கொதிக்குது. நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாகு விட்டோம்னா அடியில் ஒரு இடம் மட்டும் அடியில் பிடிச்சிரும். அதனால் பாகு கொஞ்சம் அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாகு பதம் பார்க்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரிஞ்சு வந்ததுன்னா பாகு இன்னும் ரெடி ஆகலை. நீங்கள் அப்பப்போ ஒரு செக் பண்ணிகிட்டே இருங்க. கொதிக்கும் போது அடுப்பை சிம் வச்சுட்டு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நல்லா கொதிச்சு கலரும் மாறி இருக்குது. ஸோ இப்போ இன்னொரு தடவை நம்ம வந்து பாகு ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பு சிம் வச்சுட்டு பாகு பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் விடும் போதே நல்லா தெரியுது, கொஞ்சம் திக்காகிட்டு வருது. இப்போ நம்ம இதை உருட்டி கையில் எடுத்தோம்னா அந்த பாகு வந்து நம்ம கையில் வந்துடணும். உருட்டி பால் மாதிரி. இதுதான் வந்து கரெக்டான பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சுக்கு பொடி, 2 ஸ்பூன் நெய், ஏலக்காய் பிடிக்கிறவங்க 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிடலாம். அந்த வெள்ளைப்பாகில் எப்பயுமே மாவு வந்து அரைச்சிட்டு வந்த உடனே நம்ம வந்து ஒரு 1-1.5 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து பாகு வச்சு நம்ம மாவை கிளறி வச்சிடணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா மாவு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு அதிரசம் வந்து சரியாக வராது. ஸோ அதனால் நம்ம மாவு அரைச்சிட்டு வந்த உடனே பாகு எடுத்து நல்லா கிளறி மாவை எடுத்து வச்சிட்டோம்னா, ரெடி பண்ணிட்டோம்னா எப்போ வேணாலும் அதிரசம் தட்டி போட்டுக்கலாம். ஸோ ஒரு சில டைமில் மாவு நிறைய பிடிக்கும், ஒரு சில டைமில் மாவு வந்து மீதி கூட ஆகும். அதனால் உங்களால் எவ்வளோ அதை போட்டு கிண்ட முடியுதோ அந்த அளவுக்கு கிண்டி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. சூடோடு கிண்ணா தான் கரெக்டாக இருக்கும் பதம். பாகும் சூடு ஆறக்கூடாது. மாவெல்லாம் போட்டு நல்லா கிளறி வச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எண்ணெயை போட்டு மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா மாவு கொஞ்சம் ட்ரை ஆகாமல் இருக்கும். எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நம்ம அதிரசம் தட்டிக்கலாம். இல்லை இப்போ உடனே பண்ணுறதுனாலும் உடனே பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரத்தில் மாவு வந்து கொஞ்சம் நல்லா இறுகி இருக்கும். இதை வந்து வெளியிலேயே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சாலே கொஞ்சம் 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் 1 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. நம்ம எப்போ வேணுமோ அப்போ எடுத்து அதிரசம் தட்டி சூடாக போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக இருந்து அதிரசம் தட்ட வரலன்னா எடுத்து வச்சுட்டு ஒரு நாள் கழித்து சுட்டு பாருங்கள். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிக்கிறேன். வாழை இருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் உடனே அதிரசம் தட்டுறீங்கன்னா வாழை இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லா மாவு ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா நம்ம கை சூட்டிலேயே மாவு வந்து இலகி கொடுக்கும். மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மாவு இன்னமும் இறுக்கமாக இருந்ததுன்னா நல்லா தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு 1-2 ஸ்பூன் வரைக்கும் தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிங்கனாலே அந்த சூட்டுலேயே மாவு வந்து இலகி கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தட்டிக்கலாம். ரொம்ப பெருசாக தட்டி நம்ம அதிரசம் போட்டோம்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிடும் போது பாதி வச்சுருவாங்க, வீணாக போயிடும். அதனால் மீடியம் சைஸில் போட்டு தட்டிக்கலாம்.
இந்த திக்னஸ் வரைக்கும் நம்ம வந்து அதிரசம் தட்டணும். ஏன்னா நம்ம போட்டு எண்ணெய் காய வச்சு நம்ம அதுக்குள்ளே பொரிக்கிறதுக்குள்ளே இது கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதனால் ரொம்ப தின்னாக தட்டிட்டிங்கன்னா நம்ம எடுத்து போட்டு பொரிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் திக்காகவே நீங்கள் வந்து அதிரசம் தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 அதிரசம் தட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணி நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். மாவை நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அதிரசம் தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஓரம்லாம் வெடி போட்டுடும். வெடி போட்டால் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிடும். எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்க ஒரே ஒரு சின்ன பால் எடுத்து தட்டி அதிரசம் மாதிரி தட்டி உள்ளே போட்டு பார்க்கலாம். மாவு வந்து பிரியாமல் வரணும். சப்போஸ் மாவு பிரிஞ்சு வந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுட்டு மறுநாள் வந்து சுடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அதிரசத்தை ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். முதல்ல ஒரு அதிரசம் போட்டுட்டு அந்த மாவு வந்து கீழே போய் நல்லா வெந்து மேலே வரும். அது மேலே வந்த உடனே இன்னொரு அதிரசம் நம்ம இப்போ இந்த அதிரசத்தை திருப்பி போட்டுடலாம். அதிரசத்தை வந்து 1 by 1 தான் அது மாதிரி ஒன்று போட்டு மேலே வந்த பிறகு தான் இன்னொன்று போடணும். அப்படி இல்லைன்னா எல்லா அதிரசமும் போய் அடியில் ஒட்டிக்கும். அப்புறம் உங்களால் திருப்பி போட முடியாது, எல்லாம் உடஞ்சி போயிடும். இப்போ இந்த அதிரசம் வெந்துடுச்சு. இதை வந்து ஒரு கரண்டிக்கு பின்னாடி வச்சு இது மாதிரி அழுத்தி அதில் இருக்க எண்ணெயை எடுத்துடலாம். அதிரசம் அழுத்துகிற கட்டை இருந்தாலும் அதுலேயும் எடுத்து வச்சு அழுத்தலாம். எனக்கு இதுதான் ஈஸியாக இருந்தது, அதனால் இதிலே பண்ணிடுறேன். ரொம்பவும் எண்ணெயை இழுத்துட்டோம்னா அதில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் அதிரசம், அப்புறம் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு வடித்து எடுத்துட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருங்க. இப்போ அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா தட்டில் வச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் சின்னதாக ஒரு தட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம அதிரசத்தை அடுக்கணும். ஏன்னா அது மேலேருந்து அதிரசத்தில் வந்து எண்ணெய் வந்து கசிஞ்சிட்டே இருக்கும். ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்க அதிரசத்தில் எண்ணெய் தங்கும். அதனால் நீங்கள் ஒரு தட்டு போட்டுட்டிங்கன்னா அடியில் இருக்க அதிரசத்தில் வர எண்ணெயும் அடியில் போயிடும், தட்டு கீழே போயிடும். அடியில் இருக்க அதிரசம் வந்து கொஞ்சம் ட்ரையாகவே இருக்கும், ரொம்ப ஆயிலியாக இருக்காது. ஸோ இதே போலேயே நீங்கள் அதிரசம் நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அதிரசம் சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிரசம் விரிஞ்சு போகாது. அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்காது, ரொம்ப சூப்பராக வரும். உடஞ்சி போயிடுமோங்கிற பயம் வேண்டாம், கரெக்டாக வரும். ஸோ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதிரசம் சுடுங்க. 1 கிலோ அரிசி மாவுக்கு 50 அதிரசம் வரைக்கும் வரும் உங்களுக்கு இதே சைஸில். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தித்திக்கும் தீபாவளி அதிரசத்தோடு கொண்டாடுவோம். நன்றி.